சூனியம் பண்றவங்க தங்களோட துர்சக்தியை பயன்படுத்தி உங்களோட பூஜையை கெடுக்கிறதுக்காக ஏவி விட்டுருக்காங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நாங்க நிரூபிச்சே காட்டுறோம். சித்தார்த், அவர் சொல்றத பார்த்தா எனக்கும் அதான் சரின்னு தோணுது. எனக்கு அந்த வண்டுகளை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. அதான் ஏவல் வண்டுகள் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்னது சரியா போச்சு. ஆனா அதை யாரோ வேணும்னு தான் ஏவி விட்டுருக்காங்க. தமன்னா, சூப்பர் பிளான். அப்ப இவங்க தான் நீ சொன்ன அந்த மந்திரவாதிங்களா? ஆமா அத்தை, இந்த விஷயத்தை இங்க வச்சு பேச வேண்டாம், நம்ம தனியா பேசிக்கலாம். தமனா, நீ வர வச்ச வண்டுகளை எல்லாம் பொம்மியாவி தான் வர வச்சதுன்னு இவங்கள வச்சு நம்ப வைக்க போற. இந்த சாக்கை வச்சு அவங்க பொம்மியாவிய லாக் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல சித்தப்பா, இதெல்லாம் நடக்கும் போதே ராணி வயித்துல இருக்கிற கர்ப்பத்தையும் கலைச்சு அவளையும் காலி பண்ண போறேன். உள்ள இருக்கிற மாமாவையும் காலி பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொம்மையோட ஆவிதான்னு பழிய அவ மேல போட்டுருவேன். இது எல்லாத்துக்கும் காரணம் பொம்மை ஆவிதான்னு பழிய அது மேல போட்டுட்டு இந்த வீட்டு மேல இருக்கிற கோவத்துல அவ இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லிட போறேன். இல்லன்னு சொல்றதுக்கு ராணியும் இருக்க மாட்டா, அதை நிரூபிக்க பொம்மையும் இருக்க மாட்டா. இத பாரு சித்தார், யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீ ஆரம்பிச்சு வச்ச பூஜை அது பாட்டுக்கு நடக்கட்டும். இவங்க பண்ண போற விஷயத்தால பூஜைக்கு எந்த தடங்களும் வராதுல்லமா? கண்டிப்பா வராது தாத்தா. அப்புறம் என்ன சித்தார், அவங்க பண்றத பண்ணட்டும். அப்படி ஏதாவது துர்சக்தி இருந்து அவங்க கண்டுபிடிச்சா அது நமக்கு நல்லதானே? பூஜைக்கு தடங்கள் ஆகாதுல்ல? இல்ல தாத்தா, இது எதுவுமே எனக்கு சரியா பாடல. சரி, சாமி சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன் தாத்தா. ராணி, அடுத்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ ஜூஸ் ஆவது குடிச்சிட்டு வா. என்ன? எனக்கு சூசும் வேணாம், கீசும் வேணாம். ப்ளீஸ், எல்லாரும் எதிரிலையும் சண்டை போட வேண்டாம். எனக்காக இல்லைனாலும் உன் வயித்துல இருக்க குட்டி பாப்பாக்காகவாது ஏதாச்சும் குடி ப்ளீஸ். இந்த போய் குடிச்சிட்டு வா. போ. இல்லாம பண்றது போ. சவால் தான் நமக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சாமி, நீங்க அடுத்த பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிங்க. அதுக்குள்ள நான் சொன்ன உண்ணாமலை நாச்சியாரும் வந்துருவாங்க. சரி. ராணி, ராணி, ராணி எங்க போனான்னு தெரியலையே. இங்கதானே வந்தா. ராணி, ஏய், மீனெல்லாம் வாங்கி வச்சிருக்கா. என்னடா அது? இதே ரூம்ல இருந்துகிட்டு இதை கவனிக்காம இருந்திருக்கோம். ஏய் ராணி, இந்தா. ஆமா, எங்க போன? பொம்மி அக்கா, இந்த வீட்ல நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ளார படபடனுக்குதுக்கா. பாப்பாவுக்கு ஆயுள் கண்டோன்னு அந்த நம்பூதிரி சாமி சொல்றாரு. அந்த மீன் தண்ணி கலர் வேற சிவப்பு நிறத்துல மாறிச்சு. அதுக்கு அப்பால இப்படி ஒரு விஷயம் வேற வீட்டுக்குள்ளார நடந்துச்சு. பொம்மி அக்கா, என்ன நடந்தாலும் நம்ம பாப்பாக்கோசரம் பண்ற இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். பாப்பா எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா பொறுக்கணும்க்கா. அதுக்கு நீதான் என் கூடவே இருந்து நடத்தி கொடுக்கணும். நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள இன்னவோ ஒரு மாதிரி இருக்குதுக்கா. அதுக்கோசரம் தான் உன்னாண்ட வேண்ட வந்தேன். ராணி, உன்னதான் கேக்குறேன், எங்க போன? ஐயா, நீ கேக்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. புரிதா? சரி, புரியுது. நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். இந்த முதல்ல ஜூஸ குடி. ஐயா, இது என்ன சூசு? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாம். இங்க பாரு, இது உனக்காக இல்ல,
உன் வயித்துல இருக்க பாப்பாக்காக. யோ என்னயா எப்ப பார்த்தாலும் பாப்பா கோசரம் சொல்லினே இருக்கிற? நான் இல்லாட்டி பாப்பா வந்துருமா? ரொம்ப தான் டார்ச்சர் பண்ற. அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன். ராணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். இங்க நான் அதை சொன்னா நீ பேனிக் ஆயிடுவியோன்னு பயந்துட்டேன். என்னயா டப்பால்னு இப்படி பேசுற? ஆமா ராணி, அன்னைக்கு நைட்டு நம்பூதிரி உனக்கு ஃபோன் பண்ணாரு. அந்த காலை நான் தான் அட்டன் பண்ணி பேசினேன். அப்ப அவரு ராணி வயித்துல இருக்கிற கருவுக்கு வயிற்றிலேயே மரண தண்டனை ஏற்பட போகுது. அப்படி மரண கண்டத்தை தாண்டி நல்லபடியா இந்த பூமியில வந்து பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பரிகார பூஜை செய்யணும். என்னன்னு சொல்லுங்க நம்பூதிரி, நான் பண்றேன். அதுக்கு பரிகாரம் கர்ப்பதானான்னு ஒரு பூஜை இருக்கு. அதுக்காக தான் இந்த பூஜையே பண்றேன். நானே இந்த பூஜை எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல தமனா வேற வந்து துஷ்ட சக்தி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நான் இப்ப இருக்கிற மனநிலையில என்னால எதையுமே நம்ப முடியல. ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும், உன் வயித்துல இருக்க பாப்பா நல்லபடியா பிறக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அமைதியா இருக்கேன். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோ. நமக்கு இந்த பாப்பா நல்லபடியா பிறக்கணும். சரி, இந்த ஜூஸ குடி. தாடிகார சொன்ன விஷயத்துக்காக தான் அந்த மீன் தண்ணி சிவப்பு கலர்ல காட்டுதே. ஆமா, கேட்க மறந்துட்டேன். ஆமா, இதுக்காக இந்த மீனெல்லாம் வாங்கி வச்சிருக்க? இல்ல ஜூஸ் தானே நான் குடிக்கணும், குடிக்கிறேன். குடி குடு. சரி, நான் கீழே இருக்கேன், நீ வந்துரு. சரியா? நல்ல வேளை தாடியாரம் பார்க்கல. அக்கா, நீதான்க்கா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும். பாப்பா நல்லபடியா பிறகணும்க்கா. என்ன தமனா, இந்த பூஜையில நடக்கிற சடங்கையெல்லாம் செய்ய பொம்மி தான் வருவான்னு சொன்னேன். ஆனா பொம்மி வரவே இல்லையே. என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்க? ஐயோ பொம்மி, ஐயோ பொம்மி, அவ வந்துட்டு இருக்காளா? யாரையுமே காணோம். என்ன சித்தப்பா அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, அவ வர்றத நேர்ல பார்க்கலாமேன்னு தான். என்ன தமனா, இங்க பொம்மியே தெரியல. யோ, இது வர்றதில்ல, ஏற்கனவே வந்துட்டு போனது. என்னது, ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாளா? ஆமாயா. ஏய், என்ன தமனா நீ கோவம் வந்தா மனோ மாதிரி நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க? அப்போ பிருத்திங்கிரா தேவியா வந்தது பொம்மியா? ஆமா சித்தப்பா. சரி தமனா, நார்மலா பேய்ங்க ஆவிங்க எல்லாம் கேமரால பிடிபடாது. இந்த கேமரால மட்டும் பொம்மி எப்படி சிக்கினா? இது கோஸ்ட் பஸ்டர்னு ஸ்பெஷல் கேமரா. என்னது, கொப்பரை தேங்காவா? ஐயோ, சரி சரி, வரல விடு. அதுக்காக திட்டிட்டு இருக்காத. ஏதோ புதுசா சொல்ற. ஆமா, இதை எப்ப எடுத்த?
நேத்து நைட் அவங்கள பார்த்து பேசினதுமே இந்த கேமராவை வர வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இத வீடு முழுக்க மாட்ட சொல்லிருக்கேன். என்ன தமனா நீ பயங்கரமா குழப்பிக்கிட்டு இருக்க? பொம்மியை வச்சு நீ கிரியேட் பண்ண அந்த வீடியோவை காட்டி எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இந்த கொப்பரை தேங்க அது இதெல்லாம்? ஆமா ஜெகதீஷ், வாமா. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியும் ஆண்டி. எதனால என்கிட்ட கேளுங்க. நீங்க குடிக்கல? இல்ல நீங்க எடுத்துக்கங்க சாமி. போதுமா? நேரமாச்சு. ராணிய வர சொன்னா அடுத்த பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இப்ப வர்றேன்னு சொல்லியிருக்கா, வந்துருவா. தாத்தா, எதுக்கு சுத்தி இத்தனை கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? தமனா ஏதோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காளாம். கோஸ்ட் பஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. எந்த துர்சக்தியா இருந்தாலும் இதுல அப்பட்டமா தெரிஞ்சிரும்னு சொன்னான். ஐயோ தாத்தா, அவதான் ஏதோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, நீங்களுமா நம்புறீங்க? இத பாரு, இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? ஐயா, எப்பவுமே நல்ல சக்தி உயரும் போது கூடவே கெட்ட சக்தியும் தளர்த்துக்கும். இதுதான் இயற்கையோட நியதி. சித்தப்பா, இந்த கேமராவோட செட்டப்பே அவங்களெல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். மாமாவையும் ராணியும் முடிக்க போறது அந்த ஹிட்டஸ்ட் மந்திரவாதிங்க தான். ஆனா பண்ணது எல்லாமே பொம்மையோட ஆவிதான்னு நம்ப வைக்கணும். அதுக்காக தான் இது எல்லாமே. அப்ப ஏன் நம்மள பார்த்து முறைச்சிட்டு போறான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் உண்மை தெரியுது. வந்ததே பொம்மிதான். நான் ஒண்ணு செய்யறேன், வந்தது பொம்மிதான். தமனா, என்னாச்சு தமனா? உன் மாமாவை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நர்ஸ் வருவான்னு சொல்லி அவ எங்க இன்னும் காணுமே? இங்க பாரு தமன்னா, போன தடவை வந்த மாதிரி இப்ப வர நர்ஸும் ஏதாவது சொதப்பிட போறா. கரெக்டான ஆளை பார்த்து ஏற்பாடு பண்ணு. இவ சாதாரணமான ஆள் இல்ல மனோ, உனக்கு அவளை பத்தி தெரியாது. அவளோட பேரு மாகாளி. பேரு மட்டும் இல்ல, அவ ஆளும் அந்த மாதிரி தான். அவளோட பேருக்கேத்த மாதிரி தான் அவ பண்ற காரியமும் இருக்கும். இவள அக்கு பேரா ஆணி பேரா விசாரிச்சுட்டு தான் வர சொல்லிருக்கேன். அவ வந்துட்டான்னா இந்த இடமே ரணகலம் தான். சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டே இருப்பா. ஆனா அவளோட வேலைக்கு வேலையே இல்ல. அவ ஒரு அப்டேட் வெர்ஷன். இது வரைக்கும் அவள மாதிரி ஒருத்தையும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்ன தமன்னா, நீ ஒருத்தரை பத்தி இவ்ளோ பில்டப் கொடுக்கறனா கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அத்த, அதுக்கு அவ வருத்த. அவளுக்கு எவ்வளவு வேணாலும் பில்டப் கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஆள் அவ. பாக்கிறதுக்கு அப்படியே பக்தி பழம் மாதிரி இருப்பா. ஆனா பண்ற சம்பவம் எல்லாமே பேருக்கு தகுந்த மாதிரி வதம் தான். கதம் தான். எப்படியோ காரியத்தை கச்சிதமா முடிச்சா சரி. சும்மா குண்டூர் காரு, மேட் இன் ஆந்திரா. மனோ, இப்போ புல்லட் சத்தம் கேக்குற மாதிரி ஆமா, புல்லட் இருந்துச்சுல? சத்தம் தான். அப்போ அவதான் வந்துட்டா போல இருக்கு. என்ன தமன்னா, அவன புல்லட்லயா வந்திருக்கா? பின்ன பார்ட் டைம் தான் நர்ஸ், ஃபுல் டைம் இந்த மாதிரி தரமான சம்பவம் பண்றவ பின்ன எதுல வருவா அத்தை? சரி வாங்க எல்லாரும் கீழே போ. வாங்க போய் பாக்கலாம்.
என்ன சித்தார்த், டைம் ஆயிட்டு இருக்கு. ஆமா சாமி, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்ன உண்ணாமலை நாச்சியார் போன் எடுக்கல. அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னப்பா சித்தார்த், இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பூஜையாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும்னு நினைச்சா இப்ப பார்த்து அவங்க வரல. ஃபோன் நம்பர் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்ற. என்னப்பா பண்றது? தாத்தா, ராணி வந்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே தெரிய வேண்டாம். நான் அடுத்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணவங்களையாவது எப்படியாவது இங்க வர வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். பத்மநாபங்கிற பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு நர்ஸ் வந்தாங்களே, அந்த சிஸ்டர் இன்னைக்கு லீவ். அவங்களுக்கு பதிலா தான் நான் வந்திருக்கேன். பேஷண்ட்டை பார்க்கலாமா? வளரு, அப்பா. பத்மநாபன்ட்ட கூட்டி போய் காமியுமா? சரிப்பா. வீட்ல என்ன கற்பதான பூஜை நடக்குதா? எப்படிமா பார்த்த உடனே கரெக்டா சொல்ற? இல்ல சாமி, வச்சிருக்கிற பொருளையும் போட்டிருக்கிற ஸ்ரீசக்கர கோலத்தையும் அதுல உள்ள 16 லிங்கத்தையும் பார்த்துதான் சாமி சொன்னேன். இதெல்லாம் கற்பதான பூஜைக்கு தான் வைப்பாங்க, அதான் கேட்டேன். இந்த பூஜையை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கியே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமன்னா, எவளா நீ சொன்ன அந்த குண்டூர்காரும்? ஆமா அத்தை, பாத்தீங்கல்ல நான் கொடுத்த பில்டப்க்கு இவ ஒருத்த தானே. சரியாதான் சொன்ன தமன்னா. வந்த உடனே இப்படி உடைக்கிறாள. ஒரே வார்த்தையில எல்லாரையும் அசத்திட்டாள. என்னமோ தமனா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ற. ஆனா பொம்மி ஒரே பால்ல 6 அடிச்சிட்டு போயிடுறாளே. நர்ஸ் வேலையில இருந்துகிட்டு இத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா. ஏமா வளரு, அப்பா, இவங்கள பத்து இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போமா. சரிப்பா, வாங்க. கரெக்ட் தமன்னா, நீ சொன்னது 100% கரெக்ட்னு இவளை பார்த்தாலே தெரியுது. அத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க மாமாவோட கதை முடிஞ்சிரும். இங்க இந்த ராணியோட கதை முடிஞ்சிரும். சாமி, தாத்தா, பிரீத்தி, ஜெகதீஷ் எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. என்னது தாடியார் அவங்கள மட்டும் தனியா கூட்டின்னு போய் ஏதோ பேசினு இருக்கிறான். என்ன தமனா தெரியலையே. தம்பி, அவன் அவங்கள தனியா கூட்டிட்டு போயிருக்கான். என்ன பிரச்சனை பாருங்க. போங்க. சரி. வாங்க. இவர்தான் என்னோட அண்ணன். முந்தா நேத்து வந்த நர்ஸ் பிபி அதிகமா இருக்குன்னு இன்ஜெக்ஷன் போட வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்து மயங்கி கீழே வந்துட்டாங்க. அதனால்தான் அன்னைக்கு அவங்களால இன்ஜெக்ஷன் போட முடியல. இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்படியா? நீங்க போங்க, நான் இவரை பாத்துக்கிறேன். ஐயோ, அடுத்த பூஜை பண்ண வேண்டிய உண்ணமலை நாச்சியார் இன்னும் வரலன்னு சித்தார்த் சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? சரிங்க, நீங்க பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன, ஊசி போட்டுடலாமா?
ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கே. ஏம்பா சித்தார், அடுத்த பூஜை பண்ண வர்றேன்னு சொன்னவங்களுக்கு கால் பண்ணி பாரு. அதான் தாத்தா பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஓகேன்னு சொன்னா கூட அவங்கள வர வச்சா கால் பண்ண. என்னாச்சு மாமா? அடுத்த பூஜை பண்ண வரேன்னு சொன்ன அந்த உண்ணாமலை நாச்சியார் இன்னும் வரல. ஐயோ, ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சாமி வேற டைம் போகுதுங்கிறாரு. இன்னும் 10 நிமிஷத்துல அடுத்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இல்லைன்னா தப்பாயிடும்னு சொல்றாரு மாப்பிள்ள. பாவ சித்தார் என்ன பண்றது தெரியாம தவிக்கிறான்.